நேபாளில் பிறக்கிற கௌதம புத்தர் தன்னுடைய அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்கு போறாரு. எதுக்கு போறாருன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான தியான நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்கு போறாரு. அங்க பல துறவிகளை மீட் பண்றாரு. துறவிகளை மீட் பண்ணி பல பாடங்கள் கத்துக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உணவை குறைக்கிறாரு, தன்னுடைய ஆடைகள் குறைக்கிறாரு. முழுமையான தியான நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக மரத்துக்கடி உட்காந்து தியானம் பண்றாரு. ஆனா அவரால் முழுமையான தியான நிலையை அடைய முடியல. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நதிக்கரை போய் உட்கார்றாரு. ஸோ அவருக்கு இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும். இயற்கையை ரசிச்சுட்டு உட்கார்றப்போ ஒரு அழகான அணில் தன்னுடைய பிள்ளைகள் கூட விளையாடிட்டு இருக்குது. ஸோ அப்படி விளையாடிட்டு இருக்கிறப்போ அந்த நதி பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் 2 பேர்த்தையுமே வந்து நதி இழுத்துட்டு போயிடுது. அதையே பார்த்த தாயனில் தன்னுடைய குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நதிக்கு போய் உள்ள குதிக்குது, வெளியே வந்து தன்னை உலர்த்துது. அதே மாதிரி நதிக்கு போய் உள்ள குதிக்குது, வெளியே வந்து தன்னை உலர்த்துது. ஸோ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதையே பார்த்த வந்து கௌதம புத்தர் இது என்ன முட்டாள்தனமான வேலை பண்ணிட்டு இருக்குது, இதனால இந்த நதியை ஃபுல்லா வற்றடிக்க முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சொல்லி அவருக்குள்ளேயே நினைச்சிட்டு அதையவே பார்த்துட்டு இருக்காரு. காலையில ஆரம்பிச்சது இது சாயங்காலம் ஆகுது, இரவும் ஆகுது. ஆனா தன்னுடைய விடாமுயற்சியை கைவிடாம அதே முயற்சியை பண்ணிட்டே இருக்குது. இதைய பார்த்து அவருக்கு ஒரு பாடம் கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விடாமுயற்சியை அணில்னால பண்ண முடியறது, ஏன் மனிதர்கள் வந்து தோல்வியை பெருசா நினைச்சிட்டு வெற்றியை நோக்கி பயணம் செய்யறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தியான நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக விடாமுயற்சியா போதி மரத்துக்கடியில இந்தியாவில் இருக்கிற போத்கயால தான் போய் உட்கார்றாரு. ஸோ அப்போ அணில நினைச்சுக்கிறாரு, நம்ம கண்டிப்பா விடாமுயற்சியா நம்மளுடைய தியான நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக போய் உட்கார்ந்து அங்க அடைஞ்சது தான் அவருடைய முழுமையான தியான நிலை. இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல பாடங்கள் கிடைக்கும். அந்த பாடங்களை வந்து நம்ம உதாசனப்படுத்தாமல் நம்மளுடைய வாழ்க்கை கூட செயல்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய வெற்றிக்கான காரணமாக அமையறதுக்கு வாய்ப்புண்டு.